அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நமது மூலிகை வகுப்பு வருகிற ஞாயிற்றுக்கிழமை செண்பகத்தோப்பு அடிவாரத்தில் உள்ள நமது காட்டில் இப்போ நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ காட்டில் வந்து வழக்கம் போல் நடைபெறும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புதுசாக வரதவங்களுக்கு மட்டும் முன்னால் வந்தவங்களுக்கு புறமே இடம் தெரியும். புதுசாக வரதவங்களுக்கு இடம் தெரியல அப்படின்னா, நமது கார் 8:30 மணிக்கு ஸ்ரீலுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் உள்ள பல்குக்கிட்ட நிற்கும். இங்கே வந்து 8:30 மணிக்கு அந்த காரில் ஏறி இங்கே வந்துடுங்க. அதுக்கு மேலே வரவங்க வந்து தனியாக ஆட்டோ பிடிச்சி தான் வரணும். செண்பகத்துக்கு முன்னால் 1 கிலோமீட்டருக்கு முன்னால் வைத்தியர் காடு எதுன்னா சொல்லிடுவாங்க. மெயின் ரோட்லேயே இருக்குது. இந்த பாருங்கள், அடுப்பில் வந்து வராலி இலையில் முடிச்ச வெடியுப்பு சுண்ணம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வெடியுப்பு கட்டு மட்டும் இல்லாமல் இது சுண்ணத்துக்கே வந்துடும். பக்கத்தில் இருக்கிற சட்டி வந்து சிறு சென்னி உப்பு. இதுவும் மஞ்சளுக்கு நல்லா சிவக்கும். இந்த சிறு சென்னி நிறையா பிடுங்கி காய வச்சுருக்கோம். இன்னும் அதை சாம்பலாக்கணும். சாம்பலாக்கி சிறுசென்னி உப்பு கொண்டு வரணும். இந்த சிறுசென்னி உப்பு எதுக்கு அப்படின்னா, உப்புக்கு ஈக்குவலாக வேலை செய்யும் இந்த சிறுசென்னி உப்பு. சிவகர்ந்த உப்பு ஒன்று, சிறுசென்னி உப்பு வந்து உப்புக்கு வேலை செய்யும். சிறுசெனியை பற்றி ஏற்கனவே பல வீடியோவில் போட்டிருக்கோம். எல்லா வித நோய்களுக்கும் அந்த சிறுசென்னி உப்பு பயன்படும். ஆனால் நம்ம லேகியத்தில் இந்த மருந்துகளில் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, குறுமருந்து சேர்ப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சேர்ப்போம். குறுமருந்து என்னென்னு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே குறுமருந்து சொல்லியிருக்கோம். முப்பை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கோம். ஒரு சிலர் முப்பை பற்றி பேசும்போது வந்து பலவித கருத்துகள் இருந்தாலுமே அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்களே வச்சுக்கிட்டோம். நம்ம பயன்படும், அதாவது வைத்தியத்திற்குள்ள முப்பை பற்றி இந்த வகுப்பில் நம்ம அதையும் சொல்லிக் கொடுப்போம். முப்புனா என்னது, இது வைத்தியத்துக்கு எந்தெந்த முறையிலாம் பயன்படுதுன்னு. அப்படியே முப்பு தயாரிக்க முடியாதவங்களுக்கு சிறுசெனி உப்பு நீங்கள் அதில் சேர்த்துக்கிடலாம். லேகியம், பஸ்பம், செந்தூரங்கள்லாம் இப்போ நம்ம போட்டிருக்கிற நாகக்கட்டு பஸ்பத்துலாம் அது வந்து நம்ம குறுமருந்தா இந்த சிறுசெனி உப்பை தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அப்பேற்பட்ட குறுமருந்துக்கு ஈக்குவலாக வேலை செய்தது சிறுசெனி உப்பு. அதனால் சிறுசெனி உப்பு தேவைப்படுறவங்களும் 10 கிராம்லேருந்து 50 கிராம் 100 கிராம் வரைக்கும் வாங்கிக்கோங்க. ஏன்னாங்க கடுமையான வறட்சியாக இருக்கிறதுனால, அதிகமாக கிடைக்காத பட்சத்தினால தேவைப்படுங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் எந்தெந்த லேகியத்திலையோ அல்லது மருந்துலையோ பஸ்பம் செந்தூரங்கள்லையோ சூரணங்களை கலந்து நீங்கள் பயன்படுத்தும் போது வந்து அதிகமான வீரியத்தன்மை அது கொடுக்கக்கூடியது. இதை பற்றி நம்ம வீடியோவில் பேசியிருந்தாலும் நேரடியாக வகுப்பில் வந்து வருதுகிற ஞாயிற்றுக்கிழமை வருது வகுப்பில் நீங்கள் என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க. தாராளமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் நாங்கள் இருக்கோம். அதனால் சிறுசென்னி உப்பு, அங்கே வெடியுப்பு கட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. வெடியுப்பு கட்டு முடித்த பிறகு இன்னும் அதை உயர்ந்த சுண்ணத்துக்கு நம்மளாம் கொண்டு போனோம். அந்த சுண்ணத்துலேருந்து தான் நம்ம நவச்சாரத்தை கட்டி கொண்டு வரணும். அந்த நவச்சாரத்திலேருந்து தான் நாகத்தை கட்டி கொண்டு வரணும். இப்படி முறையெல்லாம் நிறையா இருக்கிறதுனால நம்ம வகுப்பில் கலந்துக்குங்க. எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.